மாவட்ட செயலாளர் ம.க. ஸ்டாலின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை முயற்சி. இந்த செய்திதான் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் நடுநடுங்க வைத்திருக்கிறது. ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்திற்குள் புகுந்த மர்ம கும்பல் ஒன்று நாட்டு வெடிகுண்டுகளை வீசி பாமக நிர்வாகியை கொல்ல முயன்றுள்ளது. அதை தடுக்க வந்த இருவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியிருக்கிறது அந்த மர்ம கும்பல். அந்த கொடூரத்தின் சாட்சிகள்தான் பேரூராட்சி அலுவலகத்தில் சிதறி கிடக்கும் இரத்த துளிகளும் உடைந்து கிடக்கும் கண்ணாடி சில்லுகளும். நடந்த தாக்குதலுக்கு நீதி கேட்டு ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் டயர்களை நடு ரோட்டில் போட்டு கொளுத்தி சாலையை தீ ஜுவாலையாக்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக ஸ்டாலின், 55 வயதான இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலும் உள்ளார். இன்று அரசு விடுமுறை என்பதால் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் அலுவலக பணியாளர்கள் பெரும்பாலும் பணியில் இல்லை. பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் தமது அறையில் பாமக டெல்டா மாவட்ட மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் உட்பட சில கட்சி நிர்வாகிகள் மற்றும் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அலுவலக வாசல் பகுதியில் மஞ்சமல்லி அருண், களம்பரம் இளையராஜா உள்ளிட்டோர் இருந்துள்ளனர். மதியம் 12:30 மணி அளவில் அலுவலகத்திற்குள் அரிவாள் நாட்டு வெடிகுண்டுகளுடன் ஒரு மர்ம கும்பல் நுழைந்திருக்கிறது. இதனால் சுதாரித்துக் கொண்ட ஸ்டாலின் கழிப்பறைக்குள் சென்று மறைந்து கொண்டுள்ளார். உள்ளே நுழைந்த கும்பல் அவரை வலைவீசி தேடியிருக்கிறது. ஆனால் அவர் கழிப்பறைக்குள் இருப்பது தெரியாமல் அலுவலகத்தில் பின்பகுதியில் இருப்பதாக உணர்ந்து நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொடூர செயலில் ஈடுபட்டனர்.